Before we start this video, do like and subscribe to our channel and not miss on any updates. Macaulay Duration அப்படினா என்ன? Macaulay Duration க்கு இதுதான் ஃபார்முலா. Macaulay Duration என்னன்னா, it is a present value factor multiplied by the time into the cash flow divided by the price. இதுக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. இந்த செகண்ட் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் நான் உங்களுக்கு சும்மா கொடுத்துருக்கேன் பார்க்குறதுக்கு. எப்போயாவது உங்களுக்கு நம்ம வந்து சிஏ இன்ஸ்டியூட்டும் அவங்களும் கொடுத்துருக்காங்க இந்த செகண்ட் ஃபார்முலா. இது இன் ஒன் ஆஃப் தேர் ஓல்டர் மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்க. நவ் தேர் நோ லாங்கர் யூஸிங் இட். ஏன்னா அவங்க கேட்குற கொஸ்டினும் ஃபஸ்ட் ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா போத் ஆஃப் தம் வில் கிவ் யூ த சேம் ஆன்சர். எதுவும் வித்தியாசம் இருக்காது. ஓகே, ஸோ ஐ வுட் ஸ்ட்ராங்லி சஜஸ்ட் நாட் டு லேர்ன் த செகண்ட் ஃபார்முலா. எது காமிக்கிறேன்னா இப்படி ஒன்று இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். இல்லைனா அது என்னமோ சடனாக பார்த்தா என்னடா இதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதனால் இந்த செகண்ட் ஃபார்முலா நோ நீட் டு லேர்ன், நோ நீட் டு மக் அப், நோ நீட் டு பை ஹார்ட், அப்படியே விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இப்போது நான் வெறும் கிவ் யூ ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். என்னது நமக்கு வந்து ஆவரேஜ் டியூ டேட்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? நம்ம ஃபவுண்டேஷனில் எங்கேயோ படிச்சிருப்பீங்க. நீங்கள் படித்தா அது என்னது, இஃப் யூ ஆர் பேயிங் on day 0 you are paying 1 lakh and day 365 you are paying 1 crore. Average payment value is 1 lakh plus 1 crore by 2. Okay, 1 lakh plus 1 crore by 2. அது எவ்வளோ? It will be 50 lakhs 50,000. ஆனால் when was it paid? Was it paid closer to first or was it paid closer to the last date? Because most of the amount was paid on the last date. Your average date of payment is towards the last. என்ன சொல்கிறேன்? Assume there is a payment here. அப்புறம் there is a payment here. இதோடது this one was 100 rupees, this is 10,000 rupees. What is the average date of payment? Average date, this is day 1, this is day 100 and assume பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. Average date is 50. Average date of payment, இது வந்து date. Average amount paid எவ்வளோ? Average amount is 5,050. ஓகே, இங்கே வரைக்கும் ஓகே. ஆனால் what is the average date on which it was paid? See, the total amount that you received is 10,100. You are paid one amount on first, another amount on 100th day. What is the average day on which it would have been paid? Your total amount would have been paid. What is the average due date? That is the concept. Average due date concept. So you take basically 100, 1, 10,000, 100. You multiply both. இது வந்து 10,000ல 10,000 lakh 10 lakh. Okay, you get 10 lakh 100, 10 lakh 100. அப்புறம் இங்கே வந்து you get 10,100. இது வந்து amount days A into D, amount into date. இப்படி பண்ணால் நமக்கு இப்படி தான் கணக்கு வரப்போகுது. ஸோ this is the average due date. என்னது average due date? இது ரெண்டோட average, that is A into D by sigma AD by sigma A. என்னது 1,000 100 divided by 10 100. போட்டால் எவ்வளோ வரும்? 1,000 100 divided by 10 100 போட்டோம்னா you will get 99.02. So on an average you received your money after 99.02 days. You received your money after 99.02 days. So it is closer to this. Correct தானே? It is closer to your 100. நான் சொன்னது புரியுதில்ல? So this is how we computed average due date. இப்போ இதுக்கு நம்ம பாண்டுக்கு சம்பந்தம் என்னப்பா? நம்ம பாண்டுக்கு சம்பந்தம் என்னன்னா, bond also you are not receiving all cash flows same time. You are receiving ஒரு வருஷம் கழிச்சு. அப்பா எல்லாமே சொல்லாதீங்க. இப்போ சார் செமி ஆனுவல் கூப்பன் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் திங்க் ஆஃப் ஆனுவல் கூப்பன், திங்க் நார்மல், லாஜிக்கல், ஹைப்போதெட்டிக்கல் சினாரியோ, திங்க் நார்மல். ஸோ எவ்ரி இயர் தெர் இஸ் அ மணி பீயிங் பெய்டு. ஆனால் லாஸ்ட் இயரில் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஃபுல் மேஜர் அமௌண்ட் வி ஆர் ரீபேயிங். என்னது? பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ லாஸ்ட் இயர் வந்து பிரின்சிபல், நடுவில் யூ ஆர் பேயிங் ரீபேயிங், you are paying coupon. Okay, so basically what happens, if you look at the average date on which it is paid, it is when you are realizing the full value. See, இங்க வந்து உங்களுக்கு full value எவ்வளோ? 10,100. When are you realizing most of it? On an average you are receiving it on 99th day. அதான கணக்கு நம்மளுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம பாண்ட் வந்து 5 வருஷம் பாண்டு. ஓகே, அந்த பாண்டோட when do you think will you receive on an average your full money? See, first year you will receive 10 per second year 10, third year 10, fourth year 10, fifth year 10 plus 100. So there is a heavy weight is towards the end. So your bond's average due date will be somewhere here.
ஆனால் அது ஒரு பாயிண்ட் தான். அதில் யூ ஆர் நாட் கன்சிடரிங் த டைம் வேல்யூ ஆஃப் மணி. ஏன்னா இதுலேயும் நம்ம டைம் வேல்யூ கன்சிடர் பண்ணல. இஃப் யூ டேக் ஈவன் டைம் வேல்யூ இன்டு கன்சிடரேஷன், யூ வில் கெட் எ டேட், you will get a tenure by which you will receive the full amount. So and the average due date plus or rather including the time value impact என்ன இருக்குதோ ரெண்டும் சேர்த்து கம்பைன் பண்ணி நம்ம பண்ணா நமக்கு வர டே பீரியட் தான் is called as duration. That is the date, that particular point at which, or it is basically it is a period, it is in period, it is in years. It is not a number, it is in years. இப்போ இங்கே வந்து நமக்கு ஆவரேஜ் டியூ டேட் 99 வந்தது, அது வந்து 99 days தானே. அதே மாதிரி when you compute duration, that is also in years. That is for a annual coupon bond. Semi annual எப்படி அப்புறம் பார்க்கலாம். But when you compute duration, it is also in years term only. So it is the average date by, or it is the average time by when you will receive full value of the bond, okay, considering the present value impact also. அதுதான் கணக்கு. Okay. So இதுக்கு ஃபார்முலா என்னடானா கீழே கொடுத்துருக்கிற ஃபார்முலா ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் இன்டூ டைம்னா 1 2 3 4 5 இயர்ஸ், ஓகே, இன்டூ கேஷ் ஃப்ளோ, என்ன கேஷ் ஃப்ளோ வருது, டிவைடட் பை ப்ரைஸ். இது வந்து நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது. நீங்கள் இது நெசசரிலி த சிக்மா இஸ் ஃபார் த டாப் அண்ட் திஸ் இஸ் ப்ரைஸ் இஸ் அட் த பாட்டம். ஓகே, இங்கே ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் இன்டூ டைம் இன்டூ கேஷ் ஃப்ளோ போட்டு இங்கே எங்கேயோ நடுவில் பி இருக்குன்னு பிபி கேன்சல் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. present value factor into time into cash flow year by year பண்ணிட்டு அதை sum பண்ணிட்டு அதை divided by price பண்ணணும். அப்போ பண்ணா you will get something called as duration. It is the average years taken to recover all cash flows from bond in present value terms. இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கிறது. ஓகே, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், பார்த்தா நமக்கு புரியும், அப்புறம் ப்ராப்ளம் பண்ணலாம். ஒரே ஒரு ப்ராப்ளம் இது, அண்ட் இது வந்து whenever they use the word duration இல்லையா, ப்ளீஸ் பி ரிமெம்பர் தட் இது வந்து ரெண்டு டைப் ஆஃப் டியூரேஷன். ஒன்று வந்து மெக்காலே, ஒருத்தர் இருக்கான் மெக்காலேன்னு சொல்லிட்டு, ஓகே, மெக்காலே. இந்த டியூரேஷன் நம்ம என்ன கம்ப்யூட் பண்ணுறோமோ தட் இஸ் கால்ட் அஸ் மெக்காலே டியூரேஷன். இன்னொரு டியூரேஷன் இருக்குது, அது வந்து மாடிஃபைட் டியூரேஷன். மாடிஃபைடு ஜென்ரலாக நீங்கள் கொஷன் பார்த்து நீங்கள் கான்டெக்ட் புரிஞ்சுக்கிட்டு என்ன டியூரேஷன் பற்றி பேசுகிறாங்கன்னு யூ ஷுட் ஐடென்டிஃபை. See, they will definitely give what is Macaulay. அது மெக்காலே கேட்குறானா மாடிஃபைடு கேட்குறானா அவனே சொல்லிடுவான் எக்ஸாம்லேயும். ஆனால் பை மிஸ்டேக் யாராவது மறந்துட்டாங்கன்னா யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபிகர் அவுட் பேஸ்ட் ஆன் த கொஸ்டினோட கான்டெக்ட் இது மெக்காலேவா மாடிஃபைடான்னு. மெக்காலேன்னு என்ன, ஆவரேஜ் டைம். மாடிஃபைடு இஸ் பேசிக்கலி சென்சிட்டிவிட்டி. இட் இஸ் த சென்சிட்டிவிட்டி. அது எப்படி கம்ப்யூட் பண்ணோம், இட் இஸ் மெக்காலே டியூரேஷன் divided by 1 plus y is equal to modified duration. And when we say MD, it is not Macaulay, it is modified da. Okay, modified duration is called as MD. Okay, modified duration is equal to Macaulay duration by 1 plus y. Y na what is the yield, YTM. Okay, so ipo or example paakalam. Macaulay duration of a bond with 5-year balance maturity, 12% annual coupon, face value 100, YTM 10%. என்ன பண்ணுவோம், present value 10% போடுவோம். 10% போட்டால் எப்படி, 1 by 1.1, 1.1 whole square cube power 4 power 5 வந்தாச்சு. கூப்பான் என்ன, இட் இஸ் 12% கூப்பான். ஸோ ஃபர்ஸ்ட் இயர் 0, அப்புறம் 12 12 12 12, லாஸ்ட் இயர் 112, ஏன்னா இன்க்ளூடிங் பிரின்சிபல். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். 0 1 into 0, இது 0 வந்தாலும் இதுவும் பிரச்சனை இல்லை. 0.9091 into 12, ஓகே, 10.9 வந்தாச்சு. அதே மாதிரி ஃபார் ஈச் ஆஃப் தெம் யூ வில் மல்டிப்ளை. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் இது என்ன ஃபார்முலா என்னது, இட் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் 3 things. யுவர் ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர், டைம், கேஷ் ஃப்ளோ. நம்ம இங்கே என்ன பண்ணோம், ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர், கேஷ் ஃப்ளோ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர், இது கேஷ் ஃப்ளோ. இதோட டைம் மல்டிப்ளை பண்ண, டைம் என்ன, யூ மல்டிப்ளை டைரக்ட்லி வித் திஸ் 1 2 3 4 5. ஸோ யூ மல்டிப்ளை வித் திஸ். அப்போ என்ன வரும், 1 into 10.9 10.9, தென் 2 into 9.9 19.8. அந்த மாதிரி தனித்தனியாக பண்ணுவீங்க. எல்லாம் பண்ணால் யூ வில் கெட் அ வேல்யூ கால் 438. அதுதான் டியூரேஷன் கிடையாதுப்பா, அது நியூமரேட்டர். தட் இஸ் மெக்காலே டியூரேஷனோட நியூமரேட்டர். டினாமினேட்டர் என்ன, டினாமினேட்டர் யூ புட் த ப்ரைஸ். ப்ரைஸ் எப்படி வரும், நம்ம இப்படி தான் கம்ப்யூட் பண்ணோமே. இந்த ப்ரெசென்ட் வேல்யூ ஃபேக்டர் இன்டூ கேஷ் ஃப்ளோ பண்ணோன்னா நமக்கு வரது ப்ரைஸ் தானே. ஸோ யூ ஹேவ் டு மேன்யுவலி டூ திஸ் ஆக்டிவிட்டி. அது வந்து நீங்கள் வந்து கால்குலேட்டர் குச்சின்னு போட்டிங்கன்னா இங்கே தப்பாயிடும். இப்போ மேனுவலாக மெதுவாக அமைதியாக ஒரு லைனு, ஒரு செல்லு, ஒரு இது நீங்கள் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி அப்போ இது டோட்டல் பண்ணிங்கன்னா 107. ஸோ 438 by 107 போட்டோம்னா யூ வில் கெட் 4.07. ஸோ ஈவன் தோ த பாண்ட் ஹேஸ் 5 years ஆஃப் மெச்சூரிட்டி,
its Macaulay duration is 4.07 years. That's the first starting when you use the word term, tenure, maturity, you should not interchange, or you should not wrongly use the word called duration along with it. Duration na meaning e tani, nama tenure, maturity na meaning tani. Both are very, very different. So this Macaulay duration is 4.07 years. Okay. இன்னொரு விஷயம் இப்போ இந்த மாதிரி ஒரு பாண்ட் இருக்கு, இன்னொரு பாண்டு சேம் 1000 ரூபா பாண்டு, ஓகே, அதுக்கு இன்னொரு மெக்காலே டியூரேஷனு. ஸோ வென் யூ ஹேவ் போர்ட்ஃபோலியோ ஆஃப் 2 bonds, ரெண்டுக்குமே தனித்தனியாக மெக்காலே டியூரேஷன் இருந்துட்டா, then the weighted average Macaulay duration of both the bonds is the Macaulay duration of the portfolio. அப்படின்னா Macaulay duration of a portfolio can be compared as weighted average Macaulay of its individual components. அப்படின்னா ஒரு பாண்டு 1000 ரூபா, அது டியூரேஷன் மெக்காலே டியூரேஷன் 4.07. இன்னொரு பாண்டு 1000 ரூபா ஒரு பாண்ட் இருக்குது, இன்னொரு பாண்டு 2 பாண்ட் இருக்குது 2000 ரூபா, ஓகே, அது சேம் 1000 rupees ஃபேஸ் வேல்யூ, அதோட மெக்காலே டியூரேஷன் 5.07. நீங்கள் எப்படி வெயிட்டட் ஆவரேஜ் எடுப்பீங்க? 2000 into 5.07 plus 1000 into 4.07 divided by 3000. I know வரப்போகுது நம்ம 4.7 4.8 என்னமோ. ஸோ தட் இஸ் ஹவு யூ ஆக்சுவலி கம்ப்யூட் மெக்காலே டியூரேஷன். மெக்காலே டியூரேஷன் இது ஒரு ப்ராப்பர்ட்டி. என்னன்னா, இஃப் யூ வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் மெக்காலே டியூரேஷன் ஆஃப் எ போர்ட்ஃபோலியோ, இட் இஸ் சிம்ப்ளி த வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் மெக்காலே டியூரேஷன்ஸ் ஆஃப் ஆல் த ஐட்டம்ஸ் இன் த போர்ட்ஃபோலியோ, வெயிட்ஸ் பீயிங் த டோட்டல் வேல்யூ ஆஃப் தட் பர்டிகுலர் இன் ஈச் இண்டிவிஜுவல் காம்பனண்ட். அதுதான் கணக்கு. ஓகே, இது செகண்ட் பார்ட். தேர்ட் பார்ட் என்ன? ஃபார் அ ஜீரோ கூப்பன் பாண்ட் மெக்காலே டியூரேஷன் இஸ் ஈக்குவல் டு மெச்சூரிட்டி ஆஃப் த பாண்ட். எதுக்கு இப்படி சொல்கிறேன்? ஏன்னா இங்கே பாருங்கள், இப்போ ஜீரோ கூப்பன் பாண்ட் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஜீரோ கூப்பன் பாண்டு எடுத்திருக்கேன். ஜீரோ கூப்பன் பாண்டில் கூப்பனே கிடையாது, எவ்ரி திங் இஸ் இன் த லாஸ்ட் டே. ஸோ லெட்ஸ் சே இட்ஸ் 5 years ZCB. ஓகே, 5 years ZCB, கரண்ட் ப்ரைஸ் இஸ் 600. ஓகே, மெச்சூரிட்டி இஸ் 5 years ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஃபேஸ் வேல்யூ இஸ் 1000, P0 is equal to 600. ஸோ இதுக்கு சிக்மா present value factor into time into cash flow, all this is, and the price is 600. okay, இதுக்கு what is the present value factor? இப்போ when price is 600 for a 5 years ZCB, face value 1000 na, what is its yield? இன்னைக்கு 6000 இன்வெஸ்ட் பண்ணா 600 இன்வெஸ்ட் பண்ணா 5 வருஷம் கழிச்சு 1000 ரூபா வரப்போகுது. ஸோ 100 by 600 whole power 1 by 5 minus 1, இதுதான் கணக்கு. ஸோ 100 by 1000 by 600 is equal to 1.6666. ஓகே, இதுக்கு we have to find out the fifth root. ஓகே, fifth root. ஸோ இது எப்படி நம்ம அந்த கால்குலேட்டர் ட்ரிக்கு பண்ணணும். இதில் என்ன பண்ணேன் நான், இதுக்கு வந்து யூ டேக் ஸ்கொயர் ரூட் 12 times, subtract 1, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, then you subtract 1, multiply with 1 by 5, 1 divided by 5, then you do into is equal to 12, then you add 1, then you do into is equal to 12 times. This is 1.107. okay, so 10.75%. Same thing if you take this logic, that is 600 into 1.1075 or 1.1075 into 600 is equal to 1 time you get 664, 2 times 735, 3 times 815, 4 times 902, 5 times you get 999.70. So approximately you will get 1000 rupees. So 10.75% is the yield. In the yield which நம்ம வந்து இது present value factor find out பண்ணோம். So என்ன ஆக போகுது இதில்? present value factor is at the YTM. okay, அது மறக்காதீங்க. So 5 year bond இல்லை, period, cash flow, present value factor. period வந்து 1 2 3 4 5, cash flow ஒன்றுமே இல்லை, எல்லாம் 0 ஃபைனல் இயரில் தான் 1000 வரப்போகுது. ஓகே, அண்ட் present value factor என்ன? இதெல்லாம் கணக்கிலே வராது, லாஸ்ட் இயர் தான் நமக்கு கணக்கு. ஏன்னா இது ஜீரோனா ஜீரோட மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே ஜீரோ தான். லாஸ்ட் இயர் present value factor என்ன? 1 by 1.1075, 1 time 2 3 4 5 is 600. So your present value factor here is 0.600. okay, so this into this into this will be 600 into 5, which is 3.
just 3000, correct இல்லையா? 1000 into 0.600 போட்டோம்னா you will get 600. 600 into 5, 3000. So இதெல்லாமே 0 0 0 0. ஏன்னா இது cash flow, there is no cash flow. Okay, so total value எவ்வளோ 3000 ஆயிடுச்சு. So numerator என்ன? Sigma present value factor into cash flow into time. Okay, இது வந்து 3000 by price is equal to 3000 divided by 600. 600 price is equal to 5. So zero coupon bond duration is exactly equal to its maturity. For all other kinds of bond, duration is not equal to maturity. Only in case of zero coupon bond, duration is equal to maturity. Okay va? இது முடிஞ்சதா? நெக்ஸ்ட் இது வந்து நம்ம என்ன எல்லாம் கான்செப்ட் தெரிஞ்சிட்டோம். Macaulay duration என்ன, ஜீரோ கூப்பன் பாண்டுக்கு டியூரேஷன் என்ன, நமக்கு வந்து வெயிட்டட் ஆவரேஜ் டியூரேஷன் என்ன, தென் மாடிஃபைட் டியூரேஷன் என்ன சொன்னேன்? மாடிஃபைட் டியூரேஷன் இஸ் ஈக்குவல் டு Macaulay by 1 plus yield, and this is known as sensitivity. Okay, இதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ there is another concept called immunization. Immunization என்னன்னா, immunization நம்ம வேக்சினேஷன் இருக்குல்ல, immunization வேக்சினேஷன் அதே மாதிரி தான், அதே வேர்டு தான் immunization. Immunization என்னன்னா, let us say there is a liability that you have. So let's say after 3 years you have to pay somebody 1 lakh. Okay, okay, ஒரு நம்பர் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அதே நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். After few years you have to pay somebody some amount. அந்த amount வந்து நீங்கள் இன்னைக்கு let us say you get an FD. So let's say after 5 years you need to pay somebody 1 lakh. After 5 years 1 lakh pay பண்ணணும்னா you may have that money on that day, you may not have the money on that day. So என்ன பண்ணுவீங்க? Today itself you will invest some 60,000 at 10.75% for 5 years. இது வந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? இஃப் யூ கெட் அன் எஃப்டி ஆன் விச் 10.75, நான் 10.75 எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் கணக்கு, இங்கே தான் போட்டோமே நம்ம கணக்கு, இந்த 10.75 ஈல்டு 600 அதே கணக்கு தான் இங்கே. ஸோ இஃப் யூ புட் அன் எஃப்டி ஆஃப் 60,000 which is compounded annually at 10.75% for next 5 years, you will get at the end of 5 years you will get 1 lakh. அப்படின்னா அர்த்தம் என்ன? தியரிட்டிக்கலி எஃப்டி இருக்குது, அந்த எஃப்டியில் நீங்கள் 60,000 போட்டிங்கன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் காம்பவுண்ட் ஆகி அது 1 lakh ஆகுது. அப்படின்னா அர்த்தம் என்ன? திஸ் இஸ் வெரி சிமிலர் டு அ ஜீரோ கூப்பான் பாண்ட் ஹூஸ் ஃபேஸ் வேல்யூ இஸ் 1 lakh இன் விச் யூ ஆர் இன்வெஸ்டிங் 60,000. அப்படி கரெக்ட்? ஆர் இது வந்து யூ ஹேவ் ஜீரோ கூப்பான் பாண்ட் ஆஃப் 1000 rupees each which face value which is payable after 5 years on which you are, which is currently trading at 600, you have bought 100 bonds like that. You have bought 100 bonds, 600 rupees bonds, which will compound at 10.75% and become 1000 rupees each. 1000 into 100 is 1 lakh. So, இந்த மாதிரி ஒரு பாண்ட் இருந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். பாண்ட் இல்லை, அப்போ என்ன பண்ண வரீங்க? You have only coupon bonds. There are no zero coupon bonds available. No bank FDs available. என்ன பண்ணுவீங்க? So, then there is a concept called immunization where you have a portfolio of bonds. See, இது இந்த 10.75ல before I go to the next point, இதில் one key important point. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து 10.75% ஈல்டு இருக்கிறது 600 rupees இன்வெஸ்ட் பண்ணி 1000 ரூபா ஆச்சு, ஆர் 60,000 இன்வெஸ்ட் பண்ணி 1 லட்சம் ஆயிடுச்சு. நடுவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏதாவது சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது இம்பேக்ட் இருக்கா? நடுவில் இது 10.5 11 ஆயிடுச்சோ ஆர் 5 ஆயிடுச்சு, வாட் இட் மேக் பிகம் எனி திங், இஸ் தென் இம்பேக்ட் ஆன் யூ? நோ. எதுக்கு? யூ ஆர் நாட் கோயிங் டு செல் இன் பிட்வீன் இல்லையா? ஃபைனல் டேக்கு 1000 ரூபா தான் வரப்போகுது கையில். ஸோ யூ ஆர் வெயிட்டிங் ஃபார் த லாஸ்ட் டே. நடுவில் மேலே போனால் என்ன, கீழே போனால் என்ன, எனக்கு என்ன பிரச்சனை? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? யூ வில் நாட் பாதர் அபவுட் இன்டர்மீடியட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ். ஸோ யூ வில் மோர் பாதர் அபவுட் லாஸ்ட் டேயில் நமக்கு என் கையில் 1000 ரூபா வருதா இல்லையா, அதுதான் பிரச்சனை. ஸோ இன்டர்மீடியட் இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் டோன்ட் ஹேவ் அன் இம்பாக்ட் ஆன் ஜீரோ கூப்பான் பாண்ட் ஆர் அன் எஃப்டி. கரெக்ட் இல்லையா? ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆனால் கூப்பான் பாண்ட் இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க, and if this zero coupon bond may be traded, not traded, so intermediate நடுவில் மேலே ப்ரைஸ் மேலே போச்சு கீழே போச்சு, எனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் let's say you have a coupon bond and that coupon bondல ஃபர்ஸ்ட் காம்ப்ளிகேஷனு you don't have zero coupon, செகண்ட் காம்ப்ளிகேஷனு அதனால தான் கூப்பான் பாண்ட் எடுக்கிறீங்க, செகண்ட் காம்ப்ளிகேஷன் எக்ஸாக்ட்லி 5 year மெச்சூரிட்டி கூப்பான் பாண்ட் கிடைக்கலப்பா எனக்கு. I am not able to get an exact 5 year coupon bond. I am getting 4 year coupon bond, I am getting 6 year coupon bond. என்ன பண்ணுறது? நான் ஜீரோ கூப்பான் கிடைக்கல, ஓகே, அண்ட் ஐ எம் ஆல்சோ நாட் கெட்டிங் சேம் 5 year எக்ஸாக்ட் மெச்சூரிட்டி. நான் என்ன பண்ணணும்? ஐ ஹேவ் 2 problems. ஒன் இஸ் ஐ எம் கெட்டிங் கூப்பான் பாண்ட்ஸ், ஒன் இஸ் ஐ எம் கெட்டிங் பாண்ட்ஸ் விச் டோன்ட் ஹேவ் எக்ஸாக்ட் மெச்சூரிட்டி மேட்ச் ஆகலை. ஸோ என்ன பண்ணுவீங்க? யூ வில் கிரியேட் அ போர்ட்ஃபோலியோ ஆஃப் 2 bonds, one 4 years, one 6 years, such a way
that let us say interest rate ஒரு வாட்டி சேஞ்ச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, even if interest rate changes, final portfolio value வந்து same 1 lakh இருக்கும். So that particular kind of process by which you do this activity is called as immunization. Immunization என்ன, இப்போ இது எதுக்கு வந்தது, எப்படி வந்தது, அதெல்லாம் நான் தியரியில் போகல. ஓகே, ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கான்செப்ட். ஃபஸ்ட்டு இந்த கான்செப்ட் புரியறதே மெயின். ஓகே, திருப்பி சொல்கிறேன். யூ ஹேவ் a 0 coupon bond, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் கிரேட்டு. ஓகே, இன்வெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கல, கூப்பன் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. ஆனால் கூப்பன் பாண்டில் இன்னொரு பிரச்சனை, யூ ஆர் நாட் கெட்டிங் வித் த எக்ஸாக்ட் மெச்சூரிட்டி. என்ன பாண்டு தேவை உங்களுக்கு, யூ நீட் ஆஃப்டர் 1 lakh ஆஃப்டர் 5 years. 5 years கழிச்சு ஒரு பாண்டே கிடையாது. தெர் இஸ் நோ பாண்ட் விச் இஸ் மெச்சூரிட்டி எக்ஸாக்ட்லி இன் 5 years. ஒரு 4 year பாண்ட் இருக்குது, ஒரு 6 year பாண்ட் இருக்குது. ஸோ தென் ஹவு டு யூ இன்வெஸ்ட்? டு யூ இன்வெஸ்ட் இன் போத் ஆஃப் தெம்? டு இன்வெஸ்ட் இன் ஒன் ஆஃப் தெம்? அதுக்கு ஒரு தெர் இஸ் அ லாஜிக். என்னடானா, யூ வில் இன்வெஸ்ட் இன் போத் ஆஃப் தெம் இன் சச் அ வே தட் த பாண்ட் இஸ் இம்யூனைஸ்ட். இம்யூனைஸ்ட் என்னன்னா, அந்த bonds 4 year bond 6 year bond, their prices will change based on market movements of interest rate yield. 0 coupon bond, even if it changes, it doesn't matter. ஏன்னா உங்களுக்கு 5 வருஷம் கழிச்சு எப்படியே கையில் வரப்போகுது. ஆனால் இதில் 5 வருஷம், if you invest in one 4 year bond and one 6 year bond, you will not get exactly money on 5th year. 4 year bond 4 வருஷம் முடிச்சதுக்கப்புறம் காசு வந்துடும் கையில். அது வந்து யூ ஹவ் டு ரீஇன்வெஸ்ட் ஃபார் 1 year. 6 year bond வந்து 5th yearல நீங்கள் விற்கணும், அப்போ தான் 5th yearக்கு காசு வரப்போகுது. ஸோ யூ ஹவ் டு டூ 2 actions. ஒன் வந்து 4 year bond, you have to sell it in the market at the end of the 4 year and invest the money for 1 more year. 6th year bond, you have to sell it at the end of 5th year at a price on which it is trading in 5th year. So you are exposed to risks. இந்த 1 lakh கையில் வராமல் போகலாம். இப்போ see 1 lakhனா உங்களுக்கு சின்ன சம்முப்பா. இப்போ this is 5,000 crores. அதில் 50 கோடி மேலே கீழே போனாலும் போச்சு இல்லையா? ஸோ யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அதனால யூ டூ சம்திங் கால்ட் அஸ் இம்யூனைசேஷன். இம்யூனைசேஷன் என்னன்னா, யூ வில் ஃபைண்ட் அவுட் த வெயிட்டட் ஆவரேஜ் டியூரேஷன் ஆஃப் த 4 year bond and 6 year bond portfolio in such a way that the weighted average is equal to 5. ஓகே, இங்கே நம்ம டிசைர் 5. ஸோ யூ வில் 4 years 6 years ரெண்டோட டியூரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஒன்று வந்து 3 வந்தது, ஒன்று வந்து 6 வந்துச்சு. யூ வில் டேக் வெயிட்ஸ் ஆஃப் சம் 50%, 60%, 40% ஃபார் ஒன்றுக்கு வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் இன் ரைட்டிங். ஓகே, யூ வில் டேக் அ 4 year bond, யூ வில் டேக் அ 6 year bond. இது வந்து மெச்சூரிட்டி. இதுக்கு டியூரேஷன் லெட் அஸ் சே திஸ் இஸ் 3 and this is 5.5. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யூ வில் புட் வெயிட் ஆஃப் எக்ஸ் அண்ட் 1 minus x such that 3 into x plus 5.5 minus 5.5x, இந்த ரெண்டோட weighted average is equal to exactly 5. Okay, so you will find out this weight. எப்படி என்ன வரும் போகுது, 5.5 minus 5 is equal to 2.5x. x is equal to 20%. 0.5 by 2.5 is 20%. So you will put only 20% here and 80% here. So 0.2 into 3 எவ்வளோ, 0.6. 80 into 5.5, 5.5 into 0.8 is equal to 4.4. So இது வந்து 4.4 plus 0.6 is 5. So your weighted average duration is now actually 5. How? By taking them in such weights such that the weighted average number is 5. ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணால், அந்த போர்ட்ஃபோலியோவில் ஈவன் இஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ் ஒன்ஸ், the impact on your portfolio on the last day will not have any impact on your portfolio on the last day. ஒரு வாட்டி இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆனாலும் your bond portfolio will still be that 1 lakh only. அதுதான் பாயிண்ட். Okay, so you create a portfolio in such a way that, and you allocate weights in such a way that the weighted average duration of the portfolio is equal to the maturity desired, is equal to the maturity. Duration is equal to maturity. So after 5 years you need 1 lakh, now you equate the duration of the portfolio of your bonds to 5 years. Then even if the interest rate changes only once, in the duration impact will be only once. Okay, if the interest rate changes once also, the portfolio will still give you the same target value of 1 lakh. Okay, இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். என்னது, see, there is a face value of one bond is 100 rupees. அதுக்கு வந்து annual coupon 8%. இதுக்கு வந்து maturity வந்து 4 years. இந்த 4 years maturity and current market yield 9% இருந்தால், இதோட Macaulay duration எவ்வளோ வரும், 3.56. இது எப்படி, cash flow into present value factor into present value into all 3 divided by the price. Price எப்படி வரும் நமக்கு, your cash flow into present value factor போட்டால் price வந்துடும். Okay, so you get a Macaulay duration of 3.569. Same way there is another bond which is 100 rupees, 9% and maturity 2 years, market is also 9. அது வந்து same 100 rupeesக்கு trade ஆகும்.
அது வந்து சேம் 100 rupeesக்கு ட்ரேட் ஆகும். ஆனால் அதோட duration வந்து 1.917. That duration also will not be equal to 2. Just because coupon is equal to yield doesn't mean duration is the same as maturity. No. Both are different functions altogether. So, இதோட Macaulay duration 1.9. Now, what do we want to do? After 1 year, after what is the, இது வந்து ஒன்று வந்து 4 years, ஒன்று வந்து 2 years. Now, we have to arrive at a weighted average duration of 3 years. எதுக்கு 3 years? Because I want my portfolio or I want 1 lakh after 3 years. So, I want to invest in these two bonds in some proportion such that their weighted average duration is exactly equal to the maturity of my liability, which is after 3 years. So, I have to invest 3.56 for 65% and 1.9 34%. So, I have these two, bond A, bond B, 65% is invested in this and 34% is invested in this. So, now evlo bond, if I need 1 lakh rupees at the end, what will I invest? I will invest, how much money should I invest now? So, what you will do is, first one, you need 1 lakh after 3 years. So, you div 1 lakh by 1.09 power 3. எதுக்கு 0.09? ஏன்னா current yield is 3% market yield for a 3-year bond. So, you do 1.09 power 3. 1 lakh divided by 1.09. 1, 2, 3. You get 77,218. This is equal to 77,218. In the 77,218, you will split it in the ratio of 65:34 into 0.6553. Putting now, you will get 5060. 1.18 and 602, the exact round up panna 50602 varapogudhu. So 1 lakh is what you want after 3 years. Other you arrive at the present value of that 1 lakh based on 3-year bond, based on 3-year yield, and you arrive at the present value. On the present value, you split it into two parts of 65 into 34. So 50,000 and 26,000 were there. In the amount, current price, each one has a price, no, 96 and 100. So you divide by 96, divide by 100, pota, these are the bonds that you will purchase. 522 bonds and 266 bonds. And anyway, purchase பண்ணுவீங்க. இது எல்லாம் இந்த கதை எதுக்கு சொல்கிறேன்? இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இந்த பாண்டோட கரண்ட்லி லெட்டஸ் நம்ம என்னைக்கு வாங்கணுமோ உடனே சடன்லி லெட்டஸ் the market yield changes to 10%. Market yield 10% மாறிச்சுன்னா என்ன ஆக போகுது? See, what will happen if it changes to 10% for மேலது கீழது 10% change ஆகும். ரெண்டுமே 10% the yield is changing. If it is changing to 10%, price will also change, duration will also change. இதோட price வந்து 93 and duration was 3.5. இதோட price வந்து 9.8, இதோட duration வந்து 1.9. Okay, your both prices and duration have changed. ஆனாலும் it doesn't matter. Why it doesn't matter? Because what will happen is, you now recompute the modified duration of this particular portfolio. You recompute in the ratio 65.53 and 34.47. It is 3 originally, now it has come down to 2.995. No, it doesn't matter. Why? Paakalam. Wait. You have invested in how many bonds? You have invested in bonds of 522 and 266. In the 522 bonds, 266 bonds, initially cash flow first year உங்களுக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் வரப்போகுது? You have 522 bonds, okay, on which you are going to get 8%. 522.96 into 100 into 8%. You will get 4183.7 என்னமோ. Every month, every period you are going to get this in cash flow. எப்படி வந்தது எனக்கு? You've invested 522 bonds. The price of the bond doesn't matter because coupon is on the face value into 100 into adoda coupon vandu 8%. So into 8% pottingna you will get 4183.7. In the 4183.7 you will get every year, correct? Now how many years are you going to hold this bond for? First bond vandu 4 varsham bond, but you are going to hold it for only for 3 years. Your liability is due after 3 years. So, in the varra coupon, you reinvest. At what rate are you reinvesting? Marketing 9% rate, 10 aayithe. The coupon value, coupon 8 da, but the yield has become 10. So, you reinvest it at 10%. Evlo varshathukku reinvest பண்ணுவீங்க? After 1 year, varadu unnoru 2 years ku reinvest பண்ணுவீங்க. So, you will reinvest this 4183.7 into 1.1 into 1.1. 5062. So you will reinvest it for 2 years and get 5062 at the end of 2 years. Adhe mari first 4183 you will invest at 10%, you will invest it at 10% after 1 more year. See, you are on day 0.
ஒரு வருஷம் கழிச்சு you are going to get interest coupon and the coupon you are going to invest for 2 years ரெண்டு வருஷம் கழிச்சு you are going to get one more interest that you are going to reinvest only for one more year and the coupon எவ்வளவு வருது 4183 அது you are going to reinvest for one more year at 10% and நான் என்ன சொன்னேன் the in the particular scenario la the interest is changing only once original நம்ம yield என்ன இருந்துச்சு 9% எவ்வளவுக்கு மாறிச்சு 10 க்கு மாறிச்சு அங்கே நிக்குது for next 3 years it is going to be constant so second coupon you will reinvest at 10% for 1 year third coupon நீங்க reinvest பண்ண மாட்டீங்க direct அதே வேல்யூ தான் இருக்க போகுது ஆனா அந்த நாளைக்கு you are going to sell off the bond after 3 years you are going to sell off the bond எந்த rate it's a 4 year bond 3 வருஷம் கழிச்சு you are going to sell off this bond at what price see the next fourth year cash flow envelope 100 and 8 108 but the current market yield is 10% so 108 by 1.1 okay 108 by 1.1 போட்டிங்கன்னா you'll get 98.18 so you're going to sell how many bonds do you have 522.96 so 98.18 into 522.96 you will get some 51,345 okay so you are going to dispose of the bond in the market at 51,000 so what is the money that you will have at the end of third year from bond 1 you will have 5062 which is basically a reinvestment of the first coupon அப்புறம் you will have second coupon reinvestment third coupon ஒன்னு reinvestment இருக்காது எதுக்குன்னா அது வந்து நமக்கு ஒரே நாள் தான் கேப் ஒரு எந்த நாள் வருதோ அதே நாள் தான் நம்ம liability and last வந்து நம்ம principal மூணும் சேர்த்தோம்னா you will get 13,000 plus 51,000 okay இங்க வரைக்கும் சரி அப்புறம் செகண்ட் பாண்டுக்கு என்ன ஆக போகுது how many bonds you have 266 in the bond oda maturity period enna 2 years but what is our liability maturity 3 years so neenga enna பண்ணுவீங்க இந்த பாண்டுக்கு first year coupon வருது எவ்வளவு coupon 266.16 into 100 ஏன்னா 100 rupees face value into இது பாண்டோட coupon எவ்வளவு 9% into 9% போட்டோன்னா you'll get 2395.44 ஆனால் அது வந்து ஃபர்ஸ்ட் இயர் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வர கூப்பான் okay but that you will not keep quiet you will reinvest it for 2 years why because your liability is after 2 years reinvestment rate enna same current market yield of 10% so into 1.21 போட்டிங்கன்னா you will get 2898 so you will get 2898 from first coupon second coupon you will get 2898 by 1.1 போட்டிங்கன்னா 2635 so you will get 2635 and third last coupon ஏதாவது இருக்குமா இல்லையே இது 2 year bond தாப்பா bond itself is 2 year bond so whatever money you get in the second year this second year la coupon case coupon oda will also get back the face value eவ்வளவு 266.16 into 100 you will get back 266.16 so on the 266.16 you will reinvest it for one more year at 10% into 1.1 போட்டிங்கன்னா you will get 29277 so இந்த மூணு ஆட் பண்ண எவ்வளவு வரும் 34000 so இந்த 65000 plus 34000 போட்டிங்கன்னா you will again get 1 lakh அப்பா இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் நான் even if the interest rates change even if the durations change நீங்க இனிஷியலா இன்வெஸ்ட் பண்ண 77000 will be worth the same 1 lakh even if you sell the one of the bonds in between and one of the bonds you reinvest எல்லா பண்ணாலும் you are going to get same 1 lakh rupees finally அதுதான் ஸ்டோரி okay this is the process of immunization உங்களுக்கு புரிஞ்சதுனா very good புரியலனா திருப்பி கேளுங்க I am simply repeating simple explain பண்றேன் if you have a liability that liability is frozen you don't have a zero coupon bond you don't have bonds of same tenure as the liability maturity period so you buy two bonds one greater maturity one lower maturity அந்த ரெண்டு bonds நீங்க வாங்குவீங்க வாங்கிட்டு you will buy them in such ratio such that அவங்களோட duration weighted average duration is equal to exactly maturity so weights கண்டுபிடிப்பீங்க அந்த weights find out பண்ணுவீங்க weights find out பண்ணதுக்கு அப்புறம் you will invest in those two bonds எவ்வளோ amount you will invest in the bond you will find out a ZCB value for the maturity whatever you have அந்த ZCB value you invest in weights what you have just found out அந்த weights invest பண்ணுவீங்க when you know the overall value which you will invest அதை divide by the price பண்ணுவீங்க you will get the number of bonds அப்புறம் even if there is one interest rate change ஒரே ஒரு change தான்
even if there's a one interest rate change, this portfolio of bonds will give you the same ending value as a zero coupon bond or whatever is the maturity value that you require. Idhula vandu when you considering one interest rate change or no change, what you have to consider is one will be a lower maturity bond, one will be a higher maturity bond than your actual maturity that is required. So lower maturity bond vandu neenga you will sell it off and reinvest for actual maturity. Higher maturity bond vandu on the due date of maturity of your original liability you will sell off the higher maturity bond. This is the total story. ஓகே, இது வந்து நீங்கள் அமைதியாக யோசிங்க, அமைதியாக நீங்கள் வந்து இது திங்க் பண்ணுங்க, உங்களுக்கு புரியும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு. இந்த வந்து நான் ஐ ஹவ் கிவன் யூ திஸ் பர்டிகுலர் இது நம்ம லாஸ்ட் டே ரிவிஷன் நோட்ஸ் நம்ம இது நோட்ஸில் கொடுத்துருக்கேன் எங்கே நம்ம வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நோட்ஸ் சாப்டரில் இன்ட்ரடக்ஷன் சாப்டரில். ஸோ அதுவும் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து மெயின் டூ திங்ஸ் இது ஞாபகம் வச்சுக்கிற டூ திங்ஸ் என்னென்னா இங்கே எழுதி கொடுக்குறேன் நான். இன்வெஸ்ட்மெண்ட் is made at ZCB value of final liability. ZCB value is apportioned in weights between bonds such that weighted average duration is equal to liability tenure. Okay, and then number of bonds is equal to weight into ZCB divided by ZCB value of portfolio divided by price per bond. Divided by price per bond. This is the number of bonds. And another point, நான் மறந்துட்டேன், அது இங்கே எழுதுறேன் மேலே. Finally, bonds redeemed before liability maturity are reinvested. Writing சரியில்லை. Are reinvested at YTM. Bonds with balance maturity on liability maturity date are sold off. And both coupons, bonds and coupons received before maturity date are reinvested at YTM. Okay, these are the 5 points. சரியா, இது ஞாபகம் இருந்தால் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் ஆஃப் இம்யூனைசேஷன். இம்யூனைசேஷன் பற்றி கொஸ்டின் ஏதாவது கேட்டிருக்கானா? நான் பார்த்த வரைக்கும் ஒன்றும் கேட்கல. இப்போ ஒரு வாட்டி ஒரு கேட்டிருக்கான். பட் அதர் தேன் தட் தேவ் நாட் ஆஸ், தேவ் மோஸ்ட்லி ஆஸ் வெயிட்டட் ஆவரேஜ் போர்ட்ஃபோலியோ, வெயிட்டட் ஆவரேஜ் டியூரேஷன் ஆஃப் த போர்ட்ஃபோலியோ, அந்த மாதிரி தான் கேள்வி கேட்டிருக்காங்க. தேவ் நாட் ஆஸ் த இம்யூனைசேஷன் கான்செப்ட் பற்றி ஒன்று இப்போ வரைக்கும் ஒன்றும் பெரிய டீப் கொஸ்டின் கேட்கல. ஐ ரிமெம்பர் 5-6 years ago something was asked, but that also one odd question. So you have to understand this concept well. Okay, நம்ம வந்து இப்போ என்ன கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சது நமக்கு? டியூரேஷன், Macaulay duration, then immunization, then modified duration. Modified is Macaulay by 1+y சொல்லியிருக்கேன். அது ஃபார்முலா ஃபுல் இல்லை, அது பாதி ஃபார்முலா சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த மூணு சொல்லியிருக்கேன். இதில் வந்து வாட் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ப்ராசஸ் ஆஃப் இம்யூனைசேஷன். ஆக்சுவலி இங்கே இது பார்த்தா உங்களுக்கு புரியும். பாண்ட் ஹேஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க், இட் ஹேஸ் ப்ரைஸ் ரிஸ்க் ஆஸ் வெல் அஸ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்க். ப்ரைஸ் ரிஸ்க்னா நீங்கள் விற்கிறப்போ ப்ரைஸ் கம்மியாக இருக்கலாம். ரீஇன்வெஸ்ட்மெண்ட்னா உங்களுக்கு ப்ரைஸ் வித் ஆஃப்டர் யூ செல் ஆர் த கூப்பன்ஸ் தட் யூ கெட், யூ மே நாட் பி ஏபிள் டு ரீஇன்வெஸ்ட் அட் த சேம் YTM, ரைட்? ஸோ immunization is the process in which interest rate does not affect portfolio value for one-time change in interest rate. That is, price risk and reinvestment risk negate each other. This happens when a bond portfolio's Macaulay duration is equal to holding period. ஸோ ப்ரைஸஸ் என்ன, இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? பாண்ட் ப்ரைஸ் மேலே ஏறும். வென் யூ செல் த பாண்ட் யூ கெட் மோர் மணி. ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிறதுனால கூப்பான், நீங்கள் ஆல்ரெடி வந்திருக்கிற கூப்பான் ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கம்மி இன்ட்ரெஸ்ட் தான் வரும். ஸோ தீஸ் டூ ஹேவ் டு பேலன்ஸ் ஈச் அதர். த இன்ட்ரெஸ்ட் ரேட் ரிஸ்க் அண்ட் ப்ரைஸ் ரிஸ்க் வென் தே போத் பேலன்ஸ் ஈச் அதர், தென் த போர்ட்ஃபோலியோ இஸ் செட் டு பி இம்யூனைஸ்டு. சரியா, இதுதான் ஒரு இது.
அது வந்து liability of 1000 இதுதான் நம்ம இப்போ பண்ண ப்ராப்ளம். there is a liability of 1 lakh after 3 years. Immunize the portfolio using 2 bonds. Bond 1 is 8% 4 years, bond 2 is 9% 2 years. Present value of liability is equal to so and so. So in the present value of liability, this is what I was referring to when I said ZCB. Okay, so இது வரைக்கும் முடிச்சிருச்சு. Next we have to understand a concept called convexity. அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு.